பேயை விரட்டி அடித்த மதுரை பாட்டின்னு சொல்லிட்டு போன ஒரு எபிசோட்ல பார்த்துருப்பீங்க. அந்த எபிசோடோட கண்டினியூட்டியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா இது பார்ட் 2ன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா வசுதாங்கிறவங்க மதுரையை சேர்ந்த பொண்ணு, அவங்களோட வாழ்க்கையில நடந்த ஒரு 3 இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பத்தின ஒரு தொகுப்பை தான் அந்த வீடியோல பார்த்துருந்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், போய் பாருங்க. வசுதா வேலை பார்க்குற ஆஃபீஸ்ல அவங்களோட கொலீக்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களாங்க. அதுல ஒரு அக்கா இவங்க கிட்ட அவங்க வீட்டில் நடக்கிற விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுவாங்களாம். அது போக வசுதாக்கு இந்த மாதிரி கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் பிடிக்குங்கிறது அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒரு நாள் இவங்க கிட்ட அவங்களோட லைஃப்ல நடந்த ஒரு ஸ்டோரியை சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து வசுதா என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்கன்னா, நம்ம டெவில்ஸ் கிச்சன் ஷோவை பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டாங்களாங்க. அப்பதான் அந்த அக்கா வந்திருக்கிறாங்க. என்னன்னா, நம்ம ஆல்ரெடி கேரளாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை போட்டிருப்போம். வராகியம்மன் நேரில் வந்த ஒரு உண்மை சம்பவத்தை நம்ம போட்டிருப்போம் இல்லையா? அந்த கதையை பார்த்துட்டு பயந்துருக்கிறாங்க. அந்த கதை ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும். அந்த நேரம் பார்த்து வசுதாவோட ஷோல்டரில் இந்த அக்கா வந்து கை வச்சோன்னையும் ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. வசுதாக்கு பயந்துருக்கிறாங்க. இவங்க பயந்ததை பார்த்து அவங்களே பயந்துருக்கிறாங்க. என்னாச்சுடி, ஏன்டி இவ்வளோ பயப்படுறேன்னு சொல்லி கேட்டா, இப்போதாங்க அந்த டெவில்ஸ் கிச்சனில் இந்த ஷோ பார்த்து முடித்தேன், அதாவது அந்த ஒரு எபிசோட் ஃபுல்லாக பார்த்து முடித்தேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்கன்னு சொல்லும்போது, சரிம்மா ஓகேம்மா, நீங்கள் எதுக்குக்கா என்னை கூப்பிட்டீங்க? இல்லை ஒன்றும் இல்லை அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்கிறாங்க. இப்போ வசுதா அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு, அக்கா கோச்சிக்கலன்னா கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் வரீங்களா அக்கா, பயமாக இருக்குது போயிட்டு வரதுக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. என்னடா இது, இந்த பொண்ணு இப்படி பயப்படுறான்னு சொல்லிட்டு அவங்களும் ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு அவங்களோட கேபினில் விட்டுட்டு அவங்க போகும்போது வசுதா கேட்டிருக்கிறாங்க, என்னக்கா என்னாச்சு, ஏதோ சொல்ல வந்தீங்க? இல்லைம்மா, நான் உனக்கு கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் பிடிக்கும் இல்லையா, என்னோட லைஃப்லையுமே, அதாவது என்னோட கொலிக்கு ஒருத்தவங்களுக்கு நடந்த ஒரு கோஸ்ட் ஸ்டோரியை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணலான்ட்டு வந்தேன். ஆனால் நீ இப்போவே பயந்து போயிருக்கிற, உங்ககிட்ட இப்போ சொல்கிறது கரெக்ட் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போது பிடிச்சி உட்கார வச்சு சொல்லுங்கக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொருத்தவங்களுக்கு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வசுதா கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வசுதாக்கு அவங்க சொல்ல சொல்ல ஒரு மாதிரி பயம் அதிகமாக இருக்குதுங்க. அக்கா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், இதை நான் வந்து எங்கள் அண்ணன் பிரபாகரனுக்கு டெவில்ஸ் கிச்சன் ஷோக்கு அனுப்பலான்ட்டு இருக்கிறேன், உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு நம்ம சேனல்லாம் காட்டியிருக்கிறாங்க. அவங்களுமே பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் தாராளமாக சொல்லி போட சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களோட பெர்மிஷனோட என்கிட்ட இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கொடைக்கானலில் வச்சு நடந்த ஒரு சம்பவத்தையும் இன்னொரு பிரதர் இவங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. வசுதாவோட கொலீக்ஸ் 2 பேர் அவங்கவுங்க லைஃப்பில் நடந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை வசுதா கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த 2 ஸ்டோரியுமே ரொம்பவே த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. இப்போது நான் ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். நம்மளோட ஷோவை நிறையா குழந்தைங்கள்லாம் வீட்டில் பார்த்துட்டு இருப்பீங்க. தயவு செஞ்சு ப்ரெக்னென்ட் லேடிஸ், குழந்தைங்க யாருமே இந்த வீடியோவை பார்க்காதீங்க. 18+ மட்டுமே இந்த வீடியோவை பாருங்கள். சில கண்டென்ட்லாம் வந்து கொஞ்சம் அடல்ட்டாகவும் ப்ளஸ் குழந்தைங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் அண்டர் 18 இருந்தால், 18 வயசுக்கு கீழே இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணாதீங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் ஸ்டோரி, அதாவது வசுதாக்கு அவங்களோட கொலீக் சொன்ன முதல் ஸ்டோரி என்னன்னா, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமங்க. இந்த கிராமத்தில் இந்த கதையை அனுப்பினவங்க பேர் துர்கா. அதாவது இந்த கதையை அவங்க கொலீக் கிட்ட சொன்னவங்க பேர் துர்கா. இந்த துர்காங்கிறவங்களுக்கு அம்மா, அப்பா, தம்பி 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஒரே குடும்பம் தான். இவங்களோட வீடு ஒரு ஓட்டு வீடு தாங்க. ஒரு லோயர் மிடில் கிளாஸ்னே சொல்லலாங்க இவங்களோட ஃபேமிலியை. துர்காவோட அம்மா, அப்பா இவங்க 2 பேருமே விவசாயம் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஊர்ல. துர்கா மதுரையில இருக்கிற ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு நாள் துர்காவும் அவங்களோட அப்பாவும் வெளியூருக்கு போயிடுறாங்க. 2 நாளுமே குமாரும், அதாவது துர்காவோட தம்பி பேர் குமார், அவங்க அம்மா மணிமேகலை, இவங்க 2 பேர் மட்டும் தான் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. இவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, ஓட்டு வீடுனா எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் இங்க ஒரு ரூம் ஒன்று இருக்குமாங்க. இவங்களோட வீட்டோட அமைப்பு மாடி வீடுலாம் கிடையாதுங்க, ஓட்டு வீடு தான். உள்ள போனமே ஒரு பெரிய ஹால் இருக்கும், ரைட் சைடில் கிச்சன் இருக்கும், வெளியே தான் பாத்ரூம் இருக்கும், உள்ளுக்குள்ளேயே ஒரு ரூம் இருக்குமாங்க. இதுதான் இவங்க வீட்டோட அமைப்பு. துர்காவோட அம்மா மணிமேகலை வேலைக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, விவசாயத்துக்கு வயல்வெளிக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குவாங்களாங்க. நைட்டு ஒரு 8:30 மணிக்கெல்லாம் தூங்கிடுவாங்களாம். காலையில் 4-4:30க்கெல்லாம் அலாரம் வச்ச மாதிரி எந்திரிச்சிருவாங்களாங்க. ஆனால் இந்த இடைப்பட்ட கேப்பில் 8:30 மணிலேருந்து விடிய காலையில் 4:30 மணிக்கு அவங்க விவசாயத்துக்கு போகிற வரைக்குமே
அதாவது அதுக்குன்னு எந்திரிக்கிற வரைக்குமே குண்டு போட்டால் கூட எந்திரிக்க மாட்டாங்களாங்க. யாருன்னா ஒருத்தவங்க வெடிகுண்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க காது கிட்ட வச்சு வெடிச்சா கூட அவங்க எந்திரிக்க மாட்டாங்களாம். அந்த அளவுக்கு ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பாங்களாம், டயர்டில் இருப்பாங்களாம். ஏன்னா வயல்வெளி வேலைன்னா எப்பேற்பட்டதுங்கிறது பார்த்துட்டு இருக்கிறதுல எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரில, சாதாரணமானது கிடையாதுங்க. பெண்டு நிமிந்துரும். இந்த குமார் இருக்கார் இல்லையா, மணிமேகலை அவங்களோட சன், அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறது, வெளியே டியூஷனுக்கு போகிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, இதுதான் அவரோட ரொட்டீனாக இருந்துட்டு இருந்திருக்கு அவங்களோட ஊரில். இப்போ ஒரு நாள் துர்காவும் அவங்களோட அப்பாவும் வேலை விஷயமா வெளியே போயிடுறாங்க. அம்மாவும் பையனும் மட்டும்தான், மணிமேகலையும் குமார் மட்டும்தான் வீட்டில் இருக்கிறாங்க. மணிமேகலை எப்பயும் போல அவங்களோட வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு சாப்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவங்க பையன் குமாருக்கு பிடிச்ச சுண்டல் குழம்பு வச்சிருக்கிறாங்க. வச்சது மட்டும் இல்லாமல் அந்த பையனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. 8:30 மணி ஆகுது, அந்த பையன் இன்னுமே வீட்டுக்கு வரல. இப்போ மணிமேகலை அந்த சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகி படுத்துடுறாங்க. அவங்க அரை தூக்கத்தில் இருக்கும்போது, இன்னும் முழு தூக்கத்துக்கு போல, முழு தூக்கத்துக்கு போயிட்டாங்கன்னா வெடிகுண்டே வெடிச்சாலும் எந்திரிக்க மாட்டாங்கிற ஒரு ஸ்டேஜ். இப்போ நார்மலாக அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி சொக்கிக்கிட்டு போகும்போது டோரை ஓப்பன் பண்ணிட்டு அவங்களோட பையன் குமார் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாப்புல. இந்த சவுண்டு கேட்டிருக்குது. டோரை ஓப்பன் பண்ணுறான், உள்ளே வரான், பாத்திரங்கள்லாம் உருட்டிட்டு இருக்கிறான், எடுத்து போட்டு இப்போ இவங்க அம்மா வாய்ஸ் கொடுக்குறாங்க. குமார் சாப்பிட்டுருப்பா, உனக்கு பிடிச்ச சுண்டல் குழம்பு வச்சிருக்கிறேன், அம்மா சாப்பிட்டு போய் படுத்து தூங்கியா, அம்மாவுக்கு தூக்கம் வந்துருச்சு, காலைல வெள்ளன எந்திரிக்கணும்ல, அப்பா வேற இல்லை, சரி நீ கொஞ்சம் பார்த்துக்கையா அப்படிங்கிற மாதிரி, கதவை மூடிட்டு தூங்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு படுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு தூக்கம் வரல. தன்னோட பிள்ளை சாப்பிட்டானா இல்லையா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா உருட்டுற சவுண்டு, அந்த பாத்திரத்தை எடுத்து வைக்கிற அந்த தட்டோட சவுண்டு எல்லாமே கேட்டிருக்குதுங்க. இப்போ குமார் சாப்பிட்டுட்டு அந்த தட்டை தூக்கி கழுவுற இடத்துல போட்டுட்டு கை கழுவுற சத்தம் கேட்டிருக்குது. நேராக அவரோட ரூம்குள்ளே போகிற அந்த சத்தமும் கேட்டிருக்கு. இவங்களால உணர முடியுது. இவங்க கண்ணு முழிச்செல்லாம் பார்க்கலங்க. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஹாலில் யாருமே இல்லை. மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது. இவங்களோட பையன் குமார் அவங்க ரூம்குள்ளே போயிருக்கிறாரு. அந்த உள்ள ஒரு ரூம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரூம்குள்ளே போயிருக்கிறாரு. அவரோட ஷேடோ வெளியே தெரிஞ்சிருக்குது. அது போக லைட்டை ஆஃப் பண்ணியிருக்கிறாரு. இதையும் அவங்க அம்மா பார்த்துருக்குறாங்க. அப்பாடா பிள்ளை வந்து படுத்துட்டான் போலன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போய் மெயின் டோரை லாக் பண்ணிட்டு வந்து படுத்துட்டாங்களாங்க. படுத்து அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு மணி நேரத்தில், அதாவது 8:30 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது, 9:30 மணிக்கு இந்த பையன் போய் தூங்கிட்டான், இவங்களும் தூங்கிட்டாங்க. 9:30 மணிக்கு இவங்களோட காதில் யாரோ ஒருத்தவங்க வந்து கத்துற மாதிரி இருந்திருக்குதுங்க. அம்மா அம்மா எந்திரிமா, அம்மா என்னை காப்பாத்துமா, அம்மா வாமா வாமான்னு சொல்லிட்டு ஒரு பையனோட குரல் கேட்குது. இந்த குரல் எப்படி இருக்குன்னா, 4 வயசு பையன் கத்தி அவங்க அம்மாவை கூப்பிட்டானா எப்படி இருக்கும், அந்த டோனில் கேட்டுட்டு இருக்குது. இவங்க பையன் குமார் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அவர் எப்படி இப்படி வந்து கத்த போறாரு? அவரோட வாய்ஸே கிடையாது இது, அதாவது அவரோட டோனே கிடையாது. இவங்க அம்மா படுத்திருக்கிற அந்த இடத்துக்கு மேலே தான், அதாவது மேலேயே ஒரு ஜன்னல் இருக்குமாங்க. வெளியே இருந்து யாருன்னா கத்துனாங்கன்னா உள்ளே கேட்குமா. அந்த ஜன்னல் கிட்ட தான் யாரோ ஒரு பையன் நின்று கத்திக்கிட்டே இருக்கிறான். எந்திரிச்சு பார்த்தா அந்த ஜன்னல் கிட்ட யாருமே இல்லை. ஆனால் இப்போதான் மணிமேகலை அம்மாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இவங்க பையனோட வாய்ஸ் தான் 5 வயசாக இருக்கும்போது குமார் எப்படி பேசுவாரோ அந்த டோனில் தான் யாரோ ஒரு பையன் வெளியே ஜன்னல் கிட்ட நின்றுக்கிட்டு அம்மா காப்பாத்துமா காப்பாத்துமான்னு சொல்லிட்டு இவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுருக்குறான். இப்போதான் மணிமேகலை அம்மா ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லா லைட்டுமே ஆனில் இருக்குது, டியூப் லைட் எல்லாமே. அது போக அந்த பையன் உள்ளே தூங்க போனான் இல்லையா, அந்த பையனோட ரூம்லையுமே லைட் எரியுது. ஆனால் அவரோட ரூமை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறார். இந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. கீழே லைட்டோட வெளிச்சம் தெரியுது. இவங்களுக்கு ஒரு சந்தேகம், என்னடா அது புள்ள எல்லா லைட்டையும் ஆன் பண்ணி வச்சிருக்கிறான், நம்ம நல்லா தெரியும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த பையன் உள்ளே போகிறான், இவங்க எந்திரிச்சு போயிட்டு மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு தான் படுத்துருக்குறாங்க. இப்போ எப்படி எல்லா லைட்டும் ஆனில் இருக்கும்? ஆனில் இருந்தால் பையன் வெளியே தானே இருக்கணும், ஏன் உள்ளே போயிட்டான் அவன்? சோறு குழம்பு எல்லாமே வச்ச மாதிரியே இருக்குது. அந்த தட்டு எடுத்திருக்கிறாரு, ஆனால் அதில் சாப்பிடல. அப்போ இவங்க காதில் விழுந்த சத்தங்கள் எல்லாமே அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி, அதாவது சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து பரிமாறிட்டு இருக்கிற மாதிரி, சட்டையை உருட்டிட்டு இருக்கிற மாதிரி கேட்ட சத்தம் எல்லாமே பொய்யா, இவங்களோட கற்பனையா? அப்போ அந்த பையன் ரூம்குள்ளே போகும்போது கடைசியாக பார்த்தாங்களே, பதறி எடுத்து என்னமோ எதுன்னு சொல்லிட்டு அவங்க ரூம் டோரை போயிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. லாக்ல இருந்துருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், இவங்க வீடே கொஞ்சம் பழைய வீடு தான், இந்த கதவை 2-3 தடவை இடிச்சிருக்கிறாங்க. இவங்க இடிச்ச ஃபோர்ஸுக்கு அது ஓப்பனும் ஆயிருக்குதுங்க. 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மணிமேகலை அவங்களோட பையன் குமார் தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறானாங்க. ஒரு மாதிரி ஹேங் பண்ணிக்கிட்டானா, துடிச்சுக்கிட்டு இருக்கிறானா அந்த பையன். கரெக்டாக இவங்க போய் காலை பிடிச்சிருக்கிறாங்க. காலை பிடிச்சி தூக்கிட்டாங்களாம். இவங்களால ஒண்ணுமே, அவங்களுக்கு என்னங்க ஓடும் மண்டையில, இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க பையன் ஒரு மாதிரி தூக்கில் தொங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறான். பாதி உயிர் போயிருச்சு. பிடிச்சு காப்பாத்துறதுக்காக எவ்வளவு நேரம் அவங்களால பிடிச்சிட்டு இருக்க முடியும்? இந்த வயல்வெளிக்கெல்லாம் போவாங்க இல்லையா ஒரு அறிவாள்,
அந்த அரிவாள் பக்கத்துல தான் இருக்குது, அதை எடுக்க முடியல உங்களால. இந்த பையனை தனியா உங்களால காப்பாற்ற முடியாது. கொஞ்ச நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அந்த பையனை விட்டுட்டு வேமா ஓடி இருக்கிறாங்க வெளியே. மெயின் டோரை ஓபன் பண்ணி வெளியே ஓடி போயிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற கதவெல்லாம் தட்டி உடைச்சிருக்காங்க. வேமா வாங்க, என் பையனை காப்பாத்துங்க, என் பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு பதறி அடிச்சுட்டு உள்ள ஓடி வந்திருக்காங்க. எல்லாருமே வந்து காப்பாத்திட்டாங்க. ஆல்மோஸ்ட் குமார் 90% டெத்து. அதான் அந்த பையன் இறந்துட்டான். 90% இறந்துட்டான். 10% தான் அந்த பையன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்குது. இந்த ரேஞ்சில் தான் அந்த பையனை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி சூசைட் கேஸ் எல்லாம் மதிக்க கூட மாட்டாங்களாம், நாய் மாதிரி நடத்துவாங்களாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் கிடையாது, நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களாம். அதாவது இந்த சூசைட் கேஸ் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மதிக்கவே மாட்டாங்களாம். குமாரை ஐசியூக்கு கொண்டு போயிட்டு என்ன நடக்குது, என்ன அந்த பையன் பொழைப்பானா இல்லையாங்கிறதே சொல்ல மாட்டாங்களாங்க. ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்களாம். அவ்வளோதான் அது காலி, 90% டெத்து, இதெல்லாம் காப்பாற்ற முடியாது, நீ சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி லத்தாஜிக்காக பேசியிருக்கிறாங்க. ஒரு பெத்த தாயா மணிமேகலை அவங்களுக்கு எப்படிங்க வந்திருக்கும்? இவங்களோட சொந்தக்காரங்களாம் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க நியூஸ் கேட்டு. அவங்களாம் வந்ததுக்கு அப்புறமா மதுரை மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குதாங்க, அங்கே மாற்றிருக்கிறாங்க. இந்த பையனோட உடம்ப மாற்றினதுக்கு அப்புறமா அங்கேயுமே ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன ஏதுன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களாம். அதுக்குமே ஒரு ரீசன் சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டா நாளைக்கு ஒருவேளை இறந்து போயிட்டாங்கன்னா கூட ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் தான் பொறுப்பேற்றுக்கணுங்கிறதுனால எல்லா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவே மாட்டாங்களாம். அவங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த பையனை குணப்படுத்திட்டு தான் சொல்லுவாங்களாம். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே பேஷண்ட்டுக்கு. அதே மாதிரி தான் இவங்களுக்கு எந்த ஒரு நியூஸுமே அவங்க சொல்லலை. நல்லா இருக்கானா, பொழைக்க மாட்டானா, எதுவுமே சொல்லலை. அங்கே இருக்கிற நர்ஸுங்க மட்டும் 90% டெத்து தான், காப்பாற்ற முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு நம்பிக்கை ஒட்டிக்கிட்டு வந்துருக்குதுங்க. திடீர்னு அந்த பையனோட பேரை சொல்லி கூப்பிடும் போதெல்லாம், குமாரோட அட்டெண்டர் யாருன்னு சொல்லி கூப்பிடும் போதெல்லாம் அந்த பெத்த தாய் மணிமேகலைக்கு பதறுமாங்க. தன்னோட பிள்ளை வந்து இறந்துட்டானோ அதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு தான் கூப்பிட்றாங்களோன்னு சொல்லிட்டு உடம்பே நடுங்கி போய் தான் போவாங்களாம் பயந்துக்கிட்டே. ஆனால் அவங்க மெடிக்கலில் போய் இந்த மாத்திரை வாங்கிட்டு வா, அந்த இதை வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்கள அலைய விட்டுட்டு இருப்பாங்களாங்க. இப்போது இந்த அக்கா இந்த கதையை சொன்னாங்க இல்லையா, துர்கா, அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அப்பாவும் அக்காவும் வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனேயுமே தம்பி குமாரை வந்து ஐசியூவில் போய் பார்க்குறாங்க. அந்த பையன் ரொம்ப சீரியஸாக இருக்கிறான். அந்த பையன்கிட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, டேய் குமார், நாங்கள்லாம் வெளியே தான் நிற்கிறோம், உனக்குன்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்குது, நீ வெளியே வந்துடணும், இந்த சுவத்துக்கு அந்த பக்கம் உன்னோட குடும்பம் இருக்குது, அதை மட்டும் நீ மறந்துடாத, உன்னால் முடியும்டா, எவனாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, நீ இந்த மாதிரி பையனே கிடையாதேடா, எதுக்குடா சூசைட் தாட்டுக்கெலாம் போகிற, என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம், எவனாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, நீ இதுலேருந்து வெளியே வாடா, அக்கா நான் இருக்கிறேன்டா அவங்க கூட, அக்கா சொன்ன பேச்சுக்கு நீ மறுபேச்சு பேச மாட்டாங்கிறது எனக்கு தெரியும். அக்காவும் தம்பி ரொம்பவே க்ளோஸ் ஆங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப பாசம் வச்சுருந்துருக்குறாங்க. இவங்க ஒவ்வொரு வார்த்தையும் சொல்ல அந்த ஐசியூவில் இருக்கிற அவங்க தம்பி குமாரோட கண்ணில் கண்ணீர் வந்திருக்குதுங்க. புரியுது, கேட்குது, ஆனால் அவனால் ரியாக்ட் பண்ண முடியல, அழுகுறானா. என்ன அவங்க அக்கா அதை பார்த்துட்டு அவன் பொழைச்சிருவான், அவன் வருவாண்டி, அவன் வரதுக்கு தான் துடிச்சிக்கிட்டு இருக்கான், வந்துருவான், நம்பிக்கை வேணும் அந்த அக்கா சொல்லிட்டு போய் 1 வீக்கில் அந்த பையன் நல்லாயிட்டானா. அந்த பையன் வந்து திருப்பி நல்லா அவன் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையன் எந்திரிச்சு கேட்டானா, ஆமாம் அவனுக்கு எதுவுமே தெரியலையா, எதுக்கு நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன், எதுக்கு இவ்வளோ பெரிய இஷ்யூ வச்சு, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அக்கா சொல்லிட்டாங்க, ஒன்றும் இல்லடா, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, வண்டி மொத்தமாக உடஞ்சிருச்சு, வண்டியில் தான் நல்லா. ஏன்னா அந்த பையன் கேட்குறானா, ஆக்சிடென்ட்னா ஏதாவது காயம் இருக்கணும், இவ்வளோ தூரம் ஐசியூலாம் வச்சிருக்காங்கன்னா தலையில் ஒரு கட்டு இல்லை, ஒன்றும் இல்லை, ஏன்னா கழுத்து தவிர உடம்புல வேறு எங்கேயுமே அவனுக்கு அடி கிடையாது, அந்த ஹேங்கிங் பண்ண இதுதானே இருக்கும், வேறு எதுவுமே ஒரு அடி இல்லை, எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்கிறீங்க, நான் எப்படி இவ்வளோ சீரியஸ் ஆனேன்னு கேட்கும்போது, இல்லைடா உன் அடி ஃபுல்லாகவே வந்து இது வண்டி வாங்கிருச்சு, உன் வண்டி மொத்தமாக போயிருச்சுன்னு போய் சொல்லிட்டாங்க. கடைசி 10% அந்த பையன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தோம். அவங்க அக்கா பேசின பேச்சுக்கும் அந்த பையனோட கான்ஃபிடென்ட்டும் அந்த பையனை சாவடிக்காமல் அந்த சாவுலேருந்து மீட்டு கொண்டு வந்திருக்குதுங்க. இப்போது ஒரு வாரம் அந்த மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் தான் அந்த பையனை வச்சு பார்த்துருந்துருக்குறாங்க. இப்போ அந்த பையன் கம்ப்ளீட்லி ஆல்ரைட்டுங்க. அந்த பையன் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற வரைக்குமே நல்லா தான் இருந்திருக்கிறான். வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பையனோட பிஹேவியரே சரியில்லையா. இது அவங்க ஃபேமிலிக்கே ஒரு சந்தேகத்தை கொடுத்துருக்குது. வேலையாக இவங்களோட ஜோசியக்கார், அதாவது அந்த ஊரில் ஒரு பெரிய ஜோசியக்காரர் இருக்கிறாராம், இவங்களோட குடும்பத்துக்கே அவர் தான் பார்ப்பாராம். அவர்கிட்ட போகிறதுக்கு இவங்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் கிடையாதாங்க. அவரெல்லாம் போய் பார்த்து கிட்டத்தட்ட 2-2.5 வருஷம் ஆகுதான். 2.5 வருஷமாகவே ஜாதகம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி இருந்த குடும்பம் தான். ஆனால் இப்போ தன்னோட பையனுக்காக அவர்கிட்ட போய் பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரு. இவங்க வீட்டுக்கு ஆப்போசிட் ஏரியாவில் ஒரு பையனோட வீடு இருக்குது. இந்த பையனும் அந்த பையனும், அதாவது குமாரும் அந்த வீட்டில் இருக்கிற பையனும் எல்லாருமே ஒரே ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான். அந்த பையன் 12th படிக்கிறான், இந்த பையன் 9th படிக்கிறான். இப்போது அந்த 12th படிக்கிற பையன் ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறான். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தா அந்த 12th படிக்கிற பையன் அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு நர்ஸு பார்த்து அவனுக்கு பிடிச்சிருதுங்க. அந்த நர்ஸு இந்த பையனை பார்த்துக்கிட்ட விதம் இந்த பையனுக்கு பிடிச்சிருந்துருக்குது. அந்த நர்ஸுக்கிட்ட போய் லவ் ப்ரப்போசல் பண்ணியிருக்கிறான். அவங்க செருப்பு பிஞ்சிருண்டா தம்பி, இங்கே பாரு, உன்னோட வயசு என்ன, என்னோட வயசு என்ன, எனக்கு ஆல்ரெடி கல்யாணமாகி குழந்தை இருக்குது,
இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அப்படியே அந்த பையன் விடலையாங்க. அந்த நர்ஸை பின்னாடியே துரத்திக்கிட்டே இருந்திருக்கிறான், ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறான், லவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கிறான். எல்லாமே பண்ணதுக்கப்புறமா அவங்க அழுத்தமாக சொல்லியிருக்கிறாங்க, இன்னொரு தடவை என் பின்னாடி வந்தனா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், அப்படி இல்லைனா என்னோட வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிடுவேன், வேற மாதிரி ஆயிருண்டா தம்பின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பியிருக்கிறாங்க. இதில் வெக்ஸாகி போய் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான்னா வீட்டில் தூக்கு மாட்டியிருக்கிறாங்க, இறந்தும் போயிட்டானா. இந்த பையன் இறந்து போனப்போ இவன் இந்த பசங்க எல்லாம் போயிருக்கிறானுங்க. யாரு? இந்த குமார், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருக்கிறாங்க. குமார் தான் அந்த பையனை மேலேருந்து தூக்கி இருக்கிறான், அந்த பாடியை மேலேருந்து தூக்கி கீழே இறக்கி வச்சிருக்கிறான். இந்த டைமில் அந்த பையனோட ஆத்மா குமாரோட உடம்புக்குள்ளே போயிருக்குதுங்க. அது போக அந்த பையன் நிறைவேறாத ஒரு ஆசையோடு தான் இறந்துருக்கிறான். நான் வாழாத இந்த இடத்துல என் கூட இருக்கிறவனுங்க எவனுமே வாழக்கூடாது, எல்லாருமே சாவடிச்சிருவேங்கிற ஒரு தப்பான முடிவில் அந்த ஆத்மா இருந்திருக்குதுங்க. அந்த முடிவோடு தான் இந்த பையன் குமாரோட உடம்புக்குள்ளே ஆத்மா புகுந்திருக்குது. அது இந்த பையனை கொல்லவும் போயிருக்குது. மணிமேகலையும் அவங்களோட குடும்ப தெய்வமும் தான் அன்னைக்கு அந்த பையனை காப்பாற்றிருக்கிறாங்க. இப்போ அந்த ஜோசியக்காரர் நடந்தது எல்லாத்தையுமே இவங்ககிட்ட சொன்னதுக்கு அப்புறமா நிறைய பரிகாரங்கள் சொல்றாரு, யாகங்கள்லாம் சொல்றாரு. இந்த பையனை கூப்பிட்டுக்கிட்டு ஏகப்பட்ட கோவில்களுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, அவர் சொன்னதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்த ஒரு வாரத்தில் இந்த பையன் கொஞ்சம் நார்மல் ஆயிட்டானாங்க, ஓகேவாயிட்டானா. இது அந்த குடும்பத்தோட நிம்மதியவே கிட்டத்தட்ட ஒரு மாசமா கெடுத்துருக்குதுங்க. ரொம்பவே ஒரு மாதிரி உருக்குலைஞ்சு போயிருக்கிறாங்க. அதுல இருந்து அவங்க மீண்டு வர்றதுக்கே 1 வருஷம் ஆயிருக்குது. இந்த ஸ்டோரியை துர்காங்கிறவங்க வசுதாவோட ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு பொண்ணு கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஒரு அக்கா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அவங்களோட கொலீக் சொல்லியிருக்கிறாங்க. மொதல் ஸ்டோரி முடிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆக்சுவலா இந்த ஸ்டோரியை வந்து எனக்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி அனுப்பியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 2 மாசத்துக்கு முன்னாடி அனுப்பியிருந்தாங்க வசுதா. அது போக பின்னாடியே நம்ம இப்போ ரீசெண்டாக போட்ட கருப்புசாமி ஒரு மதுரையில் நடந்த ஒரு அமானுஷ்யம் சொல்லி போட்டிருப்போம், ஒரு ஈவென்ட் மேனேஜருக்கு நடந்த ஒரு அமானுஷ்யம் சொல்லிட்டு போட்டிருப்போம். அந்த கதையை பார்த்துட்டு அவங்க சொன்னது என்னன்னா, அண்ணா இது எனக்குமே நடந்திருக்குதுண்ணா, கருப்பையா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை, நீ வந்து என்னை காவல் காக்கணுமியா அப்படின்னு சொல்லிட்டு யார் கூப்பிட்டாலுமே அவர் ஓடி வந்துடுவார். உண்மையான பக்தியோடு அவர் அழைச்சோன்னா அவர் நம்ம கூடயே தான் இருப்பார். எனக்கு இந்த மாதிரி என்னோட லைஃப்பில் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததா வசுதா அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு கஃபேல வச்சு மீட் பண்ணும்போது அவங்களோட பாஸ்ட்டை பற்றிலாம் பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது அவங்கவுங்க லைஃப்பில் நடந்த கோஸ்ட் ஸ்டோரிஸை பற்றி சிலர் மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒரு பையன்தான் சக்தி. சக்தியும் வசுதாவும் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸாங்க, அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக. சக்தி அவரோட லைஃப்பில் அவர் கொடைக்கானலுக்கு போயிருக்கிறாரு, அதாவது அவங்க ஆஃபீஸ் மேட்ஸோட கொடைக்கானலுக்கு ஒரு டூர் போயிருக்கிறாங்க. 3 கேர்ள்ஸ் 3 பாய்ஸ் போயிருக்கிறாங்க. அவங்க தங்கின அந்த ரெசார்ட் ஒரு மாதிரி ட்ரீ ஹவுஸ் மாதிரியான ஒரு அமைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அது டாப் ஹில் ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் இருக்குதாங்க. அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்களாம், அந்த ரெசார்ட் மட்டும்தான் இருக்குமா. அங்கேருந்து ஒரு 1-1.5 கிலோமீட்டர் தூரம் போனாதான் அடுத்தடுத்து ரெசார்ட்ஸ்லாம் வருமாங்க. இவங்க தங்கியிருந்த அந்த கொடைக்கானல் ரெசார்ட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, மெயின் டோரை ஓப்பன் பண்ணதும் ஒரு பெரிய ரூம் இருக்குமா. இந்த ரூம் பாய்ஸ் ரூம். இந்த பாய்ஸ் ரூம்குள்ளேயே உள்ள ஒரு டோர் போகுமா. அந்த டோரை ஓப்பன் பண்ணால் அங்கே ஒரு ரூம் இருக்கும், அதுதான் கேர்ள்ஸோட ரூம். ஆனால் காமன் டாய்லெட் ஒன்றே ஒன்று தான் இருக்குமாங்க. 2 ரூமுக்கும் காமனாக ஒரே ஒரு டாய்லெட் தான் இருக்குமா, மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கணுமா. அந்த டாய்லெட் கேர்ள்ஸோட ரூம்குள்ளே தான் இருக்குது. இப்போது இந்த 3 பாய்ஸ் 3 கேர்ள்ஸ் போனாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இதில் இந்த சக்தி அவர் கூட வந்திருக்கிற 2 பசங்க 24 வயசு. அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் ஹெச்ஆர் ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு 36 வயசு. அது போக கூட இருந்த ஒருத்தவங்களுக்கு 29 வயசு, ஒரே ஒரு பொண்ணுக்கு மட்டும்தான் 25 வயசு. இவங்களை விட எல்லாருமே மூத்தவங்க தான். அது போக இவங்க எல்லாரும் ஆஃபீஸ் மேட்ஸாக தான் இந்த டூருக்கும் போயிருக்கிறாங்க. மார்னிங் ஃபுல்லாக நல்லா சுற்றி பார்த்துட்டு நைட்டு ஒரு 9-9:30 மணி இருக்குமாங்க, இவங்க அவங்கவுங்க ரூம்குள்ளே வந்துடுறாங்க. இப்போது ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக சக்தி எந்திரிச்சு இந்த கேர்ள்ஸ் ரூம்குள்ளே போய் பார்த்தா ஆல்ரெடி ஒரு கேர்ள் உள்ளே இருக்கிறாங்க. அது போக அந்த ஹெச்ஆர் சொன்னேன் இல்லையா வயசில் மூத்தவங்க, அவங்களும் இன்னொரு பொண்ணும் உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. நாங்களே வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ சக்திக்கு ரொம்ப அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வர்றதுனால வெளியே வந்திருக்கிறாருங்க. ஒரு புதர் மாதிரியான ஏரியாக்குள்ளே போயிட்டு இருக்கிறாரு, ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது நல்லா தெரியும், இவர் அந்த ரெசார்ட்டில் மேலேருந்து இறங்கி கீழே வரும்போது அங்கனுக்குள்ளே யாருமே கிடையாது. ஒரே ஒரு பையன் மட்டும் ஃபோனில் பேசிகிட்டு இருந்திருக்கிறான். அந்த பையன்தான் டீ கொடுக்கறது, அப்புறம் அந்த அசிஸ்டண்ட் மாதிரி, லைக் டூரிஸ்டர் யாருன்னா வராங்கன்னா அவங்களோட பேக்லாம் தூக்கிட்டு வருவாங்க. நீங்கள் அந்த மாதிரி டூருக்குலாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அந்த பாய் ஒருத்தன் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறான், யாரு கூடயே ஃபோனில் அவன் ஆள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாங்கிறது சக்திக்கு தெரியுது. சிரிச்சு வளைஞ்சு பேசிகிட்டு இருந்திருக்கிறான். இப்போது சக்தி தனியாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யாரோ ஒரு பாட்டி இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. நல்லா தெரியும் சக்திக்கு இந்த ரெசார்ட்டில் பாட்டி யாருமே கிடையாது. ஏன்னா இவங்க செக்இன் பண்ணது மார்னிங், இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கிறது நைட்டு 9:30 கிட்ட.
இந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த ரெசார்ட்டில் மொத்தத்துக்கே ஒரு 4 ரூமோ 5 ரூமோ தான் இருக்குமாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவர் ஃபேமிலி யாரையுமே பார்க்கல. இவங்களோட குரூப் மாதிரியே இன்னொரு குரூப் வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. அங்கேயும் அம்மா அப்பா குழந்தை 3 பேர் தான். இந்த வயசானவங்க இங்கே மேனேஜ்மெண்ட்லேயும் யாருமே கிடையாது. அப்போது இவருக்கு கேட்ட சத்தம் யாரோட வாய்ஸ்? சக்திக்கு ஒரு மாதிரி குளிரில் நடுங்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அவர் யூரின் போயிட்டு அங்கேருந்து எட்டி பார்த்துருக்கிறார், கீழே யாருன்னா நிற்கிறாங்களான்னு சொல்லிட்டு. ஒரு புதருக்குள்ளே இருந்து தான் இந்த பாட்டியோட அழுகுரல் கேட்குது. சக்தி என்ன நினச்சிருக்கிறாருன்னா, ஒரு வேளை, ஏன்னா இவங்கெல்லாம் குடிச்சிருக்கிறாங்க, இவரும் குடிச்சிருக்கிறாரு, இந்த பசங்களில் யாராச்சும் ஒருத்தரோ இல்லை அந்த கேர்ள்ஸில் யாராச்சும் ஒருத்தவங்களோ இவரை ப்ராங்க் பண்ணுறாங்களோன்ட்டு இவருக்கு சந்தேகம் வருதுங்க. 2 தடவை கத்திருக்கிறாரு, டேய் விளையாடாதீங்கடா அக்கா, விளையாடாதீங்க, அவ்வளோதான் பார்த்துக்கங்க, அப்புறம் நான் கல்லை வச்சு அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு 2 தடவை மிரட்டி இருக்கிறாரு. சத்தம் நிற்கிற மாதிரியே இல்லை, அதிகப்படியான அளவில் கேட்டிருக்குது. முதல்ல கேட்டதை விட வால்யூம் கொஞ்சம் அதிகமாகவே கேட்டிருக்குது. இப்போ பயந்துட்டு கீழே கிடக்கிற கல்லை எடுத்து அந்த புதருக்குள்ளே எரிஞ்சிருக்கிறாருங்க. இவர் எரிஞ்ச ஸ்பாட்டில் அந்த சத்தம் நின்றுச்சான். ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது அந்த இடமே. இப்போ இவருக்கே பயம் வருது. இப்போதான் சக்தி ஒரு விஷயத்த யோசிக்கிறாரு. ரெஸ்ட் ரூமில் ஒரு பொண்ணு உள்ளே இருக்கிறாங்க, வெளியே அந்த அக்காவும் இன்னொரு பொண்ணு உட்காந்துருக்குறாங்க. அவங்க வெளியே வரணும்னா இந்த பாய்ஸ் ரூமை தாண்டி தான் வெளியே வரணும். அப்படி யாரும் வெளியே வந்த மாதிரி இவர் பார்க்கல. இவர் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லிட்டு வரும்போது அவங்க 2 பேருமே அவங்க ரூமில் தான் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா யார் இங்கே வந்து ப்ராங்க் பண்ண போகிறா இவரை? இப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது, இவங்க குரூப்பில் யாருமே இந்த வேலையை பார்க்கலன்னு. பயந்து போய் அந்த இடத்த விட்டு திருச்சி ஓடி இருக்கிறாருங்க. வேமா ஓடி போயிட்டு ரூம்குள்ளே விழுந்திருக்கிறார். என்னமோ ஏதோன்னு சொல்லிட்டு அந்த பசங்களாம் பதறிடுச்சு. என்னன்னு கேட்டால் நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறார். ஏய் எவனோ ஒருத்தவனை ஓட்டி இருக்கிறான்டா, வாடா யாரும் பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த பாய்ஸ் கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, நல்ல பழக்கம்னு சொல்லலாம். ஃப்ரெண்டுக்கு எதனா ஒன்றுனா டக்குன்னு வாடா என்னன்னு பார்த்துடலான்டான்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ மணி 10 ஆகுது. 10 மணிக்கு 3 பாய்ஸும் கீழே இறங்கி வந்திருக்கிறாங்க. ஆளுக்கு ஒரு திசையில் தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த புதர்கிட்டையும் தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த சத்தம் கேட்கவே இல்லை. அந்த பாட்டியவும் பார்க்கல, அதாவது எந்த பாட்டியவும் பார்க்கல. இப்போது சக்தி எவ்வளவோ வற்புறுத்தி சொல்கிறாரு, டே வேணாண்டா வாடா போயிடலாம்னு சொல்லி கேட்காம இந்த 2 பசங்களும் தேடிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு பையன் மட்டும் தனியாக தேட போன பையன் ஒரு மாதிரி பதறி போய் அழுதுகிட்டே வந்திருக்கிறாரு. வாங்கடா போயிடலாம்னு சொல்லிட்டே வந்திருக்கிறாரு. இப்போ சக்தி என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கும் இந்த குரல் கேட்டுச்சு, நானும் ஒரு பாட்டியை பார்த்தேன், ஒரு பாட்டியோட விஷுவல் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு மாதிரி விஷன் மாதிரி இருந்துச்சு, நான் கிட்டக்க போக போக அது மறைஞ்சிருச்சு, எனக்கு பயமாக இருக்குது, இங்கே யாரோ இருக்கிறாங்க, வாங்க இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணா ஓடிடலான்னு சொல்லிட்டு 3 பேருமே மேலே போயிருக்கிறாங்க. கீழே நடந்த இந்த விஷயத்தையும் சக்திக்கு நடந்த விஷயத்தையும் கேர்ள்ஸ் ரூமில் இருக்கிற யார்கிட்டையுமே பசங்க சொல்லலை. எதனாலனா எதனா பயந்துட போகிறாங்க, சும்மாவே பயப்படுவாங்களாம் அவங்க 3 பேருமே. இதை சொல்லி அவங்க எதனா பயந்து நைட்டு முழுக்க உயிரை வாங்கிட்டு இருப்பாங்க தூங்காமல். காலையில் வேலையாக சொல்லிவிட்டு இந்த ரெசார்ட்டை காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் முடிவு எடுத்துருக்குறாங்க. ஆனால் நைட்டு 12:30 மணி இருக்குமாங்க. கேர்ள்ஸ் ரூமில் 3 கேர்ள்ஸுமே நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. பாய்ஸ் ரூமில் 2 பசங்க நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சக்தி மட்டும் தூக்கம் வராமல் ஏதோ ஒரு மாதிரி சம்திங் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துருக்குதுங்க. யாரோ ஒருத்தர் அவரை கீழே வர சொல்கிற மாதிரி அவர் தோணிக்கிட்டே இருக்குது. அதாவது கதவை திறந்து கீழே வா வந்துரு அப்படிங்கிற மாதிரி யாரோ ஒருத்தவங்க அவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுற மாதிரியே அவருக்கு டிஸ்டர்ப் ஆகிருக்குது. இதுலேருந்து அவர் வெளியே வரணும்னா வேற விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் இல்லையா, கேம் விளாட ஆரம்பிச்சிருக்கிறாரு. அப்படியே அந்த பக்கம் கேர்ள்ஸ் ரூம்குள்ளே 3 கேர்ள்ஸும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நடுவில் அந்த கொஞ்சம் வயசில் மூத்த அக்கா இருக்காங்க இல்லையா, HR, அவங்க படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. மயான அமைதியாக இருக்குது. ஏன்னா சக்தி ஹெட்செட்டில் தான் கேட்டுட்டு இருக்கிறாரு. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனில் ஃபேன் எதுவுமே போட மாட்டாங்க, செம்ம கூலிங்காக தான் இருக்கும். இவங்க போனது நல்ல கிளைமேட் இருக்கிற சீசனில் தான். இந்த டைமில் எப்படி மயான அமைதியாக இருக்கும், அந்த மாதிரி அமைதியில் திடீர்னு இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க கதவு போட்டு உடைக்கிறாங்களாம். கதவு போட்டு உடனே உடைக்கிறாங்களாம். இவங்களுக்கு பதறிட்டு கண்ணு மட்டும் முழிச்சிருக்குது. யாரு? இந்த HR-க்கு கண்ணு முழிச்சு பார்த்துட்டு லைட்டாக தலையை மட்டும் தூக்கி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் பார்த்துருக்குறாங்க. 2 பொண்ணுங்களும் நல்லா போர்வையை இழுத்து மூடி படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல. வெளியே பாய்ஸ் எதுனா சண்டை போட்டுக்கிறாங்களா, இல்ல பாய்ஸ் தான் வந்து கதவை போட்டு உடைக்கிறாங்களா, இல்லையே அப்படின்னா நிறைய எதனா கத்துறது, எதனா அந்த இருக்கிற 3 பசங்களை யாருன்னா ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணா கூட 2 பேர் கத்திக்கிட்டு எதனா சொல்லுவாங்களே, என்னதான் நடக்குதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது அவங்களோட காதுக்கும் அந்த பாட்டியோட குரல் கேட்குதுங்க. இப்போ அந்த பாட்டியோட வாய்ஸ் ஹார்ஷா, ஏய் உன்னை நான் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல, வந்துட்டியா, பரவாயில்ல, கதவை தர, நான் வரேன், கதவை தர, நான் உள்ளே வரேன், நான் உள்ளே வந்தே தீருவேன், கதவை தரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா இந்த குரல் அந்த HR-ஐ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்குதுங்க. Do you want to play hide and seek?
அவங்களால எதுவுமே பண்ண முடியலையாம். ஒரு மாதிரி உறைஞ்சு போய் இருந்திருக்கிறாங்க. அவங்க தலைக்கு மேலேயே ஒரு ஸ்லாப் இருக்குமாங்க ஜன்னலை ஒட்டி. அந்த ஸ்லாப்ல அவங்களோட பேக் இருக்குது. அவங்க கொண்டு வந்த பேக் இருக்கு. எப்பவுமே இந்த ஹெச்ஆர் அக்கா ஹில் ஸ்டேஷனுக்கோ இல்லை இந்த மாதிரி வெளியே எங்க அவுட்டோர் வரும்போது எலுமிச்சம்பழம், அவங்க குலதெய்வத்தோட எலுமிச்சம்பழமோ, அதை காலடியில் வச்சு எலுமிச்சம்பழமோ திருநீர்லாம் எடுத்துட்டு வருவாங்களாம். அது அவங்களோட பேக்குள்ள இருக்குது. எப்படியாச்சும் அதை எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு கையை வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களால எடுக்க முடியலையாங்க. ரொம்ப நேரமாக அந்த பாட்டியோட குரலும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்திருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இது ஏதோ இன்னைக்கு நம்மளை பண்ண போதுன்னே முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த டைமில் ஒரு மாதிரி அமைதியாக இருக்குதுங்க. மறுபடியும் அந்த ரூம் எப்படி அமைதியாக இருந்துச்சோ அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது அதே மாதிரி நிலைக்கு திரும்புது. இவங்களோட கை காலுமே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சான். இந்த டைம் பார்த்து மறுபடியும் கதவு போட்டு உடைக்கிற சத்தம் கேட்குது. பதறி அடிச்சுட்டு எந்திரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு மேல பொறுக்க முடியாது, யாரா இருந்தாலும் பாத்திரம்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போதுதான் இந்த அக்காக்கு பக்கத்துல தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த 2 பொண்ணுங்களுமே தூங்கல. இவங்க எந்திரிச்சுதான் அவங்களும் எந்திரிச்சிருக்காங்க. ஏக்கா உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சா? ஆமாண்டி. அப்ப உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சா? இப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. எல்லாருக்குமே அந்த சத்தம் கேட்டிருக்குது, கதவை தட்டுற சத்தம். ஆனால் பயத்துல யாருமே எந்திரிக்காம இருந்திருக்காங்க. இப்ப 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரியுது. இந்த ஹெச்ஆர் அக்கா காதுக்கு கேட்ட அந்த பாட்டியம்மாவோட வாய்ஸ் இந்த 2 பொண்ணுங்களுக்கு கேட்கல. இப்ப ஒண்ணுமே புரியாம பயந்துகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. இப்ப இந்த கேர்ள்ஸ் எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, பாய்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம், நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, யாராச்சும் வெளியே இருந்து வரணும்னா கூட பாய்ஸ் ரூமை தாண்டி தான் கேர்ள்ஸ் ரூம்குள்ள வரணும். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்ம ஏன் பயப்படணும், நம்ம பேசாம திருநீரை பூசிட்டு தூங்கலாம்னு சொல்லிட்டு திருநீரை பூசிட்டு யாருமே தூங்கல. 3 பொண்ணுங்களுமே விடிய முடிச்சுதான் இருந்திருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கதை பேசிக்கிட்டு சாமியை பத்தி பேசுறது, அப்பப்ப இந்த கதவு தட்டுற சத்தம் கேட்குமாங்க. டிஸ்டர்ப்லேயே தான் இருந்திருக்கிறாங்க. அப்படியே இந்த சைடு இந்த பாய்ஸ் ரூம்ல சக்தியும் முழிச்சுதான் இருந்திருக்கிறாரு, கேம் விளையாண்டுட்டு தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் இந்த கேர்ள்ஸ் ரூம்குள்ள நடக்கிற எந்த விஷயமே அவருக்கு தெரியாது. அது போக கதவு தட்டுற சத்தமோ அந்த பாட்டியோட வாய்ஸோ அவருக்கு கேட்கல. சக்தி ஹெட்செட் போட்டிருக்கிறாரு, அதனால அவர் கேட்கல. ஓகே, மீதி 2 பசங்க அவங்களுக்குமே எந்த வாய்ஸுமே கேட்கல. மீதி இருக்கிற அந்த 2 பசங்க அவங்களுக்குமே எந்த குரலோ எந்த கதவை உடைக்கிற சவுண்டு எதுவுமே கேட்கல. இப்போ விடிய காலையில 4:45 சன்ரைஸ் பார்க்கலாம், இவ்வளோ நேரம் முழிச்சிருக்கிறோம், சன்ரைஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாம் 4:45 5 மணிக்கெல்லாம் சன்ரைஸ் ஆக ஆரம்பிக்குமா, அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க தங்கியிருக்கிற இடத்துலேருந்து அந்த சன்ரைஸ் வந்து நல்லாவே தெரியுமா. அதுக்கு பேர் போன ஒரு ரெசார்ட்டில் தான் இவங்க தங்கியிருக்கிறாங்க. இப்போது இந்த சக்திங்கிற பையன் வெளியே போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்டிருக்குது. இந்த சவுண்டு கேட்டதுமே இந்த 3 பொண்ணுங்களும் கத்திருக்கிறாங்க. யாராவது பசங்களா தயவு செஞ்சு கதவை திறக்காதீங்க, வெளியே ஒரு ஆத்மா நிற்குது, இங்கே ஏதோ அமானுஷம் இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்தி இருக்கிறாங்க. பயங்கரமா கத்துனதும் இந்த சத்தத்தை கேட்டு கதவை பாதி தூரம் ஓபன் பண்ண சக்தி டோரை லாக் பண்ணியிருக்கிறார். லாக் பண்ணிட்டு இவங்களோட டோரை வந்து ஓபன் பண்ணும்போது எல்லாருமே அழுதுகிட்டே அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. நைட்டு யாரோ ஒருத்தவங்க கதவை போட்டு உடைக்கிறாங்க, ஒரு பாட்டியோட குரல் கேட்டுச்சுன்னு சொன்னதும் இப்போ சக்தியும் சொல்றாரு அவங்க கிட்ட, ஆக்சுவலாக நாங்கள் இதை உங்ககிட்ட சொல்லக்கூடாது, நீங்கள் பயந்துருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டோம், இந்த மாதிரி நைட்டு எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லி அவருக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, இப்போது இந்த இடம் சேஃப்டி இல்லைங்கிறது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்குது, இங்கே ஏதோ ஒரு பாட்டியோட ஆத்மா சுற்றிட்டு இருக்குங்கிறது மட்டும் இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடத்த வெக்கேட் பண்ணிடலான்னு சொல்லி முடிவெடுத்துடுறாங்க. போய் வெக்கேட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பையன் நைட்டு சக்தி ஒரு பையனை பார்த்தார் இல்லையா, அவன் ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறான், அந்த இடத்துல அசிஸ்டண்ட்டாக இருக்கிற பையன், அந்த பையன் ஃபோன் பேசிகிட்டு இருந்திருக்கிறான் அவன் ஆள்கிட்ட அதே இடத்துல உட்காந்து. இப்போ சக்திக்கு ஏதோ ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுதுங்க, இந்த பையன் அங்கே தான் உட்காந்துருந்தான், அப்போது இந்த பையன் அந்த ஆத்மா எதுவும் பண்ணலையா, அப்போ இவனுக்கு இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறது தெரியுமா, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போய் கேட்குறாரு. ஏன்டா தம்பி இங்கே எத்தனை வருஷமா இருக்கிற, ஒரு 4 வருஷமா இருக்கிறேன்னு, சரி இங்கே எதனா அமானுஷ்யங்கள்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிருக்கிறான். அவனை பிடிச்சி நிப்பாட்டி, தம்பி நான் உங்கள் ஓனர்கிட்டையோ இல்லை இதை பற்றி வெளியவோ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்கிறான், நான் தெரிஞ்சுக்கிறேன், ஏன்னா எங்கள் கூட கேர்ள்ஸ்லாம் வந்திருக்கிறாங்க, பயந்துட்டாங்க, ஏதோ ஒரு வயசான பாட்டியோட குரல் கேட்குதான், வயசான பாட்டி வந்து கதவு போட்டு உடைச்சாங்களாம், அவங்க எல்லாம் நைட்டு முழுக்க தூங்கலை, அதனால தான் கேட்குறேன், என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு போகிற வழியில் மந்திரிச்சு விடலாம்ல, அப்படி இப்படின்னு என்னென்னவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்துருக்குறாருங்க. அந்த பையன் வாயை திறக்கிற மாதிரியே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பையனே போனவன் ரிட்டன் வந்து, அண்ணே எனக்கு இங்கே என்ன நடந்துச்சு, இங்கே யாரோட ஆத்மா சுற்றுது என்ன ஏதுங்கிறதுலாம் எனக்கு தெரியாதுண்ணே, ஆனால் நான் இங்கே வேலைக்கு வந்து 4 வருஷம் ஆகுது, இந்த 4 வருஷத்தில் ஏகப்பட்ட கெஸ்ட்டுங்க உங்களோட ரூமில், அதாவது நீங்கள் இருந்த அந்த ரூமில் தான் இந்த மாதிரி ஒரு குரல் கேட்குது, ஒரு பாட்டியோட அழுகுரல் கேட்குது, கதவு போட்டு உடைக்கிறாங்க, இப்போ நீங்கள் சொன்ன எல்லா சிம்டம்ஸுமே இங்கே வந்த நிறையா கெஸ்ட்டு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்கிட்டயே சொல்லுவாங்க, என்கிட்டயே கேட்பாங்க உங்களை மாதிரி, ஆனால் எனக்கே தெரியாது, நான் என்னத்தை சொல்கிறது. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு எந்த ஒரு சத்தமே கேட்காதான், எந்த ஒரு சத்தமே கேட்டது கிடையாதான், எந்த அமானுஷத்தையும் அவன் பார்த்தது கிடையாதான் 4 வருஷமா. அவன் வெளியே தான் உட்காந்துருக்கிறான். இத்தனைக்கும்
அது ஏங்கிறது அந்த பையனுக்கே தெரியல. சேர்றா தம்பி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க கிளம்பிடுறாங்க. வேற எந்த இடத்துலையும் ஸ்டே பண்ணலை. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி மைண்ட் ஃபக் ஆகிருக்குதுங்க. அங்கேருந்து கிளம்புனா போதும்னு சொல்லிட்டு கிளம்பி கீழே வர வழியில் இறக்கத்திலே சர்ச்சு ஒன்று வந்திருக்குது. இந்த சர்ச்சுக்குள்ளே போயிட்டு எந்த சாமியாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை காப்பாற்றணும், இப்போ அந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் வெளியே வரணும்னா கொஞ்சம் தெய்வத்தை உள்ளே கூட்டு வரணுங்கிற பட்சத்தில் சர்ச்சுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கும் போது என்னென்ன கோயில் வருதோ எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறாங்க. எல்லா கோயிலையும் விபூதி எடுத்து பூசிட்டு அவங்களோட ஊருக்கு வரதுக்குள்ள ஒரு மாதிரி நொந்து நூடுல்ஸ் ஆகி தான் வந்தாங்களாங்க. இது அவங்களோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு இன்சிடென்ட் சொல்லி சக்தி வசுதா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. வசுதா என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதோட அவ்வளோதாங்க. நான் என்னோட ஸ்டைலில் உங்ககிட்ட நரேட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களோட ஃப்ரெண்டோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி எதனா அமானுஷம் நடந்திருக்குதுன்னா அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஐடிஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைல மிஸ்டர் பிரபாகரன்ங்கிற சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்து நம்மளோட பாட்காஸ்ட் வந்துக்கிட்டே இருக்குது. போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சுவாரஸ்யமான ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். வேணாம் உனக்கு உடம்பு முடியலையா? வேணாம்ப்பா, வேணாம், நீ ட்ரெஸ் போட்டு வா போ. ஆமாம், நான் லைட் ஆஃப் பண்ண மாட்டேன். நீ அப்படியே சொல்லிடு. நீ வராத, நீ அப்படியே சொல்லிட்டு போ. உனக்கு உடம்பு முடியல, நீ வராத. ஏன்பா? எப்பா நான் ஓடிட மாட்டேன், நீ ஓடு, நான் வரேன், இரு. சரி, நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம், இரு. வேணாம் கோஸ்டிஸ், இன்னைக்கு அவன் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்கிறான். இருந்தாலும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, போன வீடியோலேயே அவருக்கு வீடியோ எடுக்க ஆரம்பித்தா ஒரு உத்வேகம் வந்துடும். சரியா? நாளைக்கு சரியா? பாய் சொல்லிடு, கத்தி சொல்லிடு. நான் வந்து எனக்கு உடம்பு சரியானே உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு ஹெல்த் ஓகே ஆனோடனே நான் உங்களெல்லாம் வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஹெல்த் ஆனையும் மீட் பண்ணேன். ஆமாம், பாய். உன்னைய நிறைய பேர் கேட்குறாங்க, உன்னைய கோஸ்டிஸ் எல்லாருமே உன்னைய வந்து விசாரிச்சாங்க. ஐயா அர்ஜுன் எப்படி இருக்கிறாரு என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஐயா வந்து நல்லா ஆனவனையும் காட்டுவோம். சரியா? போங்கய்யா. மறக்க கோகோ மேலானா டெவில்ஸ் கிச்சன்ரா. ஸோ கோஸ்டிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த இயர் எண்டில் 2 lakh சப்ஸ்கிரைபர் வரும்னு நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஏன்னா போன வருஷம் நம்ம சொல்லியிருந்தோம் எப்படியாச்சும் 2 lakh சப்ஸ்கிரைபர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம 150K தொடுறதுக்கே இன்னும் 7000 சப்ஸ்கிரைபர் தேவை அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.